சேலியமேடு சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி CIDU பொதுநல அமைப்புகள் மறியல். சட்டத்திற்கு புறம்பாக 60 கிலோமீட்டருக்குள் 2 சுங்கச்சாவடி என்ற முறையில் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைத்துள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்தும், சேலியமேடு பகுதியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியை உடனே அகற்ற வலியுறுத்தியும் CIDU தொழிற்சங்கம் சார்பில் நேற்று ஒருங்கிணைந்த சேலியமேடு சுங்கச்சாவடி முன்பு முற்றுகை, மறியல், தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பல்வேறு பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 10:30க்கு தொடங்கிய போராட்டம் 2 மணி வரை நீடித்தது. அப்போது போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயற்சித்தனர். அதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், கைது செய்தால் நாளை மீண்டும் வருவோம், எனவே எங்கள் கோரிக்கைக்கு தீர்வு காண முயற்சியுங்கள் என்றனர். இதனை போலீசார் கலெக்டரிடம் தெரிவித்தார். அப்போது கலெக்டர் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரியுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பாதுகாப்பு தேவையா தேவையா? இந்த பொறுப்பு தேவையா? ஆட்சியரே ஆட்சியரே, ஆளுநரே ஆளுநரே, முதல்வரே முதல்வரே, கொள்ளை அடிக்கிறான் கொள்ளை அடிக்கிறான். டோல்கேட் என்ற பேரில் சேலிமேடு பகுதியிலே கொள்ளை அடிக்கிறான் கொள்ளை அடிக்கிறான். காவல்துறையே காவல்துறை, 3 அடுக்கு பாதுகாப்பு தேவையா தேவையா? மக்களில் மறு சட்டவிரோதம், மக்களுக்கு எதிராக பகல் கொள்ள அடிக்கிறார் மத்திய அரசு. மத்திய அரசு நிதியின் கக்காரியே, திருடாதே திருடாதே, வேடிக்கை பார்க்கும் ஆளுநரே, பார்த்தீரா பார்த்தீரா? இந்த கொடுமை பார்த்தீரா? சட்டத்திற்கு புறமாக மக்களின் பணத்தை எல்லாம் டோல்கேட் என்ற பேர் கொள்ளை அடிக்கிறார் கொள்ளை அடிக்கிறார்.